வணக்கம், நமஸ்தே. இது மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட். திஸ் இஸ் மை ஒன்லி அக்கௌண்ட். எனக்கு எந்த பேக்கப் அக்கௌண்ட் இல்லை, செகண்ட் அக்கௌண்ட் எனக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு டிஸ்க்ளைமர், ஓகே? ஸோ எந்தாவது ஒரு அக்கௌண்ட் வெளியூர்லேன்னு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது நான் கிடையாது, ஓகே? சில பேருக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஒரு டிஸ்க்ளைமர் போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலி எல்லா டேரட் ரீடர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓய்வே இல்லாமல் நடக்கிறது இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு புலனம் கண்டிப்பாக இருக்குது. அந்த புலனம் வழியாக நீங்கள் எனக்கு புலனம் பண்ணலாம், சரிங்களா? அப்படி இல்லாட்டி டிக்டாக் மெசேஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னோட மேனேஜர் ரிப்ளை பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா மேனேஜர் இருக்காங்க, ஸோ அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகே? ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர். இதுதான் என்னோட அக்கௌண்ட், எம்ப்ரஸ் மல்டிவர்ஸ் 8888 தான் என்னோட அக்கௌண்ட், ஓகே? எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க ரீடிங்குள்ளே நம்ம போகலாம். இது your ex and this is your next relationship. What will happen to your ex? What is coming through nu paapom, okay? The bouquet, okay. That means your ex will reach out to you. They want to make ends meet, which means உங்களோட ex reconciliation காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. அது இட்ஸ் அப் டு யூ வெதர் நீங்கள் அப்பாலஜைஸ் அந்த அப்பாலஜிஸ் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையான்னு இட்ஸ் அப் டு யூ. பட் சில விஷயங்கள் ஃபொர்கிவ் பண்ணலாம், ஆனால் ஃபொர்கெட் பண்ணுறதுக்கு கஷ்டம். பட் யூ கேன் ஃபொர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபார் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன் ஆர் அக்செப்டிங் சச் பர்சன் இன் யுவர் லைஃப் and walk away also, it's possible. But இந்த person கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. They will try to give you their love language through acts of service. They will try to win your heart. எப்படியாவது உங்களோட ஹார்ட் வின் பண்ணணும்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த காட்டும் வெளியே வரலான்னு பார்க்குது. எஸ், ஓ மை காட், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இவங்க உங்களை கமிட்மெண்ட் பண்ணுறதுக்காக மேபி அவங்க ஃபியர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபியர்ஸ்னால நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டிருக்கலாம், பட் அவங்க கமிட் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்காக பேசுகிறதுக்கு அந்த பேச்சு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஓடும். அண்ட் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா தே வாண்ட் டு ட்ரை டு ஸ்டார்ட் வித் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு ரீஃப்ரெஷ் அண்ட் ரீக்ரியேட் திஸ் old connection back with you. Yes, memories. They want to recreate the old memories, but in a good way. They want to recreate a new connection with you, but it's your ex, okay? They want to love again and create the spark again. So this is from your ex. Okay, அடுத்தது வாங்க நம்ம பார்க்கலாம். Which is your next relationship and what kind of a person? Amazing, Knight of Pentacles. Wow, இந்த person financially secured, financially stable. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இந்த பர்சன் நிறையா ஒரு ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன தெரியுதுன்னா, இந்த பர்சனுக்கு என்ன வேணும்னு இந்த பர்சன் கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் தான் வேணும்னா அவங்க கிளியராக செட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒர்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக வராங்க. த மெஜிஷியன், ஓகே, இந்த பர்சன் தூரத்துலேன்னு உங்களை ஸ்டாக் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பர்சன் நீங்களாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மஸ்குலின் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபெமினின் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஒரு ப்ரொவைடர், ஒரு ப்ரொடெக்டர், ஒரு பீஸ் மேக்கர், ஒரு லவர். இதுதான் தெரியுது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன், ஓகே? அண்ட் இந்த பர்சன் ஃபைனான்ஷியல் மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே சமயத்தில் எமோஷ்னலி இன்டெலிஜென்டான ஒரு பர்சன், ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். நீங்கள் வெஞ்சர்ஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். வாவ், பியூட்டிஃபுல். உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் அ சோல்மேட் எனர்ஜி, ஓகே? நீங்கள் இந்த பர்சன் ஏற்கனவே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கனெக்ஷன், தி லவர்ஸ் கார்ட், ஓகே? ஏஞ்சல் நம்பர் நீங்கள் 1111 பார்த்துருக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அமையலைன்னா அமைப்புகள்
கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு. the doors has been opened. If you haven't met this person yet, the angels of love, the goddess of love has opened the door for you. They will be appearing anytime soon, or maybe you have met this person. இது வந்து உங்களோட next ஆன relationship. Awesome. Okay, so you can அடுத்தது வந்து 9 of swords. எஸ், மேபி நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்டாக இருக்கலாம், டிப்ரெஷனில் இருக்கலாம், பாஸ் எனர்ஜியோட நீங்கள் நிறைய ஹர்ட் பிட்ரேயல் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வில் பி அ கிரேட் ஹீலர் ஃபார் யூ ஃப்ரம் பிரிங்கிங் யோர் 9 of swords எனர்ஜி, திஸ் 8 of swords எனர்ஜி. நிறைய பீப்புள் வந்து உங்கள் லைஃப் விட்டு நிறைய ஏமாற்றம், they have walked away after using you, misusing your kindness, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த புது பர்சன் என்டர் பண்ணும்போது you might feel uncertain. that means நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, நடக்குமா, நம்மளுக்கு வரவங்களாம் வந்து நம்மளை டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட், மிஸ்யூஸ் பண்ணி இந்த டைமில் தான் இந்த பர்சன் வருவாங்க. உங்களோட உலகமே புதுமையாக தெரியும், ஒரு புது உலகத்தை உங்ககிட்ட காமிப்பாங்க. நியூ லவர்ஸ் வேர்ல்ட். ஓகே, நியூ லவர்ஸ் வேர்ல்ட். லைக் என்ன மாதிரியும் ஒரு பர்சன் இருக்காங்க, நாங்களும் நல்ல ஒரு பர்சன் தான், நீங்கள் நம்மளை நம்பலாம், நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவபிளான ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் இந்த பாயில் பார்க்குறவங்களாம் வந்து உங்களோட you will be stuck in a decision making. that means உங்களோட எக்ஸ் எனர்ஜி கூட நீங்கள் வந்து co-creation of love பண்ணலாம், ரீகன்சிலியேஷனும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு புது லவ் சோல்மேட் எனர்ஜி கூட வரத்துக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக கூட இருக்கும். ஸோ சாய்ஸஸ் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பழைய பேட்டர்ன் சைக்கிளோட இந்த பழைய பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் புது எனர்ஜி வந்து இந்த பர்சன் வந்து